இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவாராக. 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், Psalms chapter 56 verse number 3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். When I am afraid, I put my trust in you. When I am afraid, I put my trust in you. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பயத்தையும் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்ளுங்கள். எல்லா பயத்தையும் அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். ஏன் இந்த பயம் வருகிறது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சுய புத்தியில் சாயாமல் வழிகளிலெல்லாம் அவரை நினைக்கும் போது பாதைகள் செவையாகும், பயம் மாறும், கலக்கம் மாறும், எல்லா திகைப்பும் மாறும், எல்லா சஞ்சலங்களும் மாறும். ஏன் இந்த பயம் வருகிறது? நான் அடிக்கடி என்னை நானே தைரியப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. எப்பொழுது விசுவாச குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது பயம் அதிகரிக்கும். பயம் அதிகரிக்கும் போது விசுவாசம் குறைந்து போகும். ஆனால் விசுவாசம் அதிகரிக்கும் போது அங்கே பயத்துக்கு இடம் இல்லாமல் போகும். அங்கே அவபக்திக்கும் அவ நம்பிக்கைக்கும் இடம் இல்லாமல் போகும். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை அதிகப்படுத்துங்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? இதுவரை வெட்கப்படுத்தினாரா? இதுவரை கைவிட்டாரா? இதுவரை கர்த்தர் உங்களை விட்டு விட்டாரா? இதுவரை உங்களை ஒப்பு கொடுத்தாரா? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுவரை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் விட்டாரா? இதுவரை உங்களை பட்டினி போட்டாரா? இதுவரை கர்த்தர் உங்களை மறந்து போனாரா? இதுவரை கர்த்தர் உங்களை வெட்கப்படும்படிக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? இதுவரை கர்த்தர் உங்களை சஞ்சலப்படுத்தினாரா? இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்து பார்ப்பதில் தேவன் அதில் ஆனந்தம் கொண்டாரா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களை ஆண்டவரா கீழே தள்ளினார், உங்களை ஆண்டவரா டிகிரேட் பண்ணினார், உங்களை ஆண்டவரா சஞ்சலப்படுத்தினார். இந்த தோல்வி முகம் ஆண்டவராக கொடுத்தது. இதுவரை கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணாரா? இல்லை, இல்லவே இல்லை. இஸ் அ குட் காட். தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் காட் இஸ் அ குட் காட். அவர் காட் இஸ் அ குட் காட். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிறது. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகா உன்னத, அவர் எல்லாவற்றிலேயும் மேலான மகிமையான ஆச்சரியமான உன்னதமான காரியங்களை அவர் செய்கிற ஆண்டவர். அவரை நீங்கள் சற்று தியானியுங்கள். இன்றைக்கு உங்கள் பயத்தை நீங்களாக்கி அதை விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்ளுங்கள். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். இதுவரை வெட்கப்படுத்தவில்லை, இனிமேல் வெட்கப்படுத்த மாட்டார், நடத்துவார். இனி வரும் நாட்களில் இந்த வருஷத்தில் மேன்மையாய் நன்மையாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் உங்களை நடத்துவார். சொந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்கள். அவர் உங்கள் பயத்தை மாற்றி உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்யும். அப்பா, நாங்கள் பலவீனமான மனிதர்கள், ஆனாலும் கர்த்தாவே, கப்பலின் அடித்தட்டிலே நீர் இருக்கிறீர் என்பதை கூட நாங்கள் மறந்து போய் நாங்கள் பயந்து அலறி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நீர் எழும்பி இறையாதே அமைதலாக இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் சகலமும் முடிவுக்கு வரும் என்கிற அந்த விசுவாசம் மாத்திரம் எங்களுக்குள் இன்றைக்கு அதிகரிக்கட்டும். கர்த்தாவே, நீர் இருக்கிற இடத்துல பயத்துக்கு இடம் இல்லை. அதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து தொடர்ந்து பயணிக்க எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். கிருபைக்குள்ளதாய் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொந்து போகாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய ஆச்சரியமான கிரியைகளினாலே அவர் வெளிப்படுத்துவார். ஆமென்.